ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது களை செடியை பற்றி. ஸோ டுடே நான் உங்களுக்கு காட்டுறது வந்து ஒரு தோட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு முளைக்கிற ஒரு முக்கியமான களை செடி. ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செடி வந்து பார்க்குறதுக்கு இலைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மறிக்கொழுந்து மாதிரியே இருக்கும். பட் இது வந்து சின்னதாக இருக்கச்சில பார்க்க ஒரு மறிக்கொழுந்து மாதிரி இருக்கும். பட் வளர வளர இந்த மாதிரி பூ ஸ்டார் மாதிரி உங்களுக்கு நிறைய பூ வச்சிரும். ஸோ இந்த மாதிரி பூ வச்சிருச்சு அப்படின்னா இது வந்து தோட்டம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பரவிடும். கண்டிப்பாக 100% ஒரு பூ ஒரு செடியிலேருந்தே ஒரு 10 பூ விழுந்துச்சுன்னா 10 செடி உங்களுக்கு வந்து முளைச்சிரும். ஸோ இந்த மாதிரி முளைக்கிறப்போ உங்களுக்கு உங்களுடைய தோட்டம் ஃபுல்லாகவே வந்து இந்த களை செடி வந்து பரவிடும். ஸோ ஒருவேளை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ் பூ வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் வந்து இந்த களை செடியை வந்து சின்ன சின்னதாக உங்கள் கண்ணுக்கு படுறப்போ பிடுங்கிடணும். அண்ட் இந்த களை செடி வந்து பார்த்தீனியம் சொல்கிறாங்க இல்லையா? இந்த களை செடி வந்து நிறைய பேருக்கு வந்து ஒத்துக்கிடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப தோல் வியாதியை உண்டு பண்ணுற ஒரு மோசமான களை செடி. இது உங்களுக்கு நிறையா உங்கள் தோட்டத்தில் பரவிச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை கை வச்சு ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக தோல் வியாதியை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். பிப்பு அரிப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது வந்து இது வந்து நம்மளுக்கு நிறையவே அந்த மாதிரி பாதிப்புகளை கொடுக்குற ஒரு பார்த்தீனியம் செடி தான். ஸோ இது வந்து வந்ததுக்கப்புறம் எப்படி ரிமூவ் பண்ணுறது, வந்து சின்னதாக இருக்கச்சிலே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒருவேளை நம்ம அதை கவனிக்காமல் விட்டுட்டோம், இடம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நம்ம களைக்கொல்லி அடித்து மட்டும்தான் வந்து ரிமூவ் பண்ண முடியும். இல்லைன்னா உழவு ஓட்டிக்கிடலாம். உழவு ஓட்டினா கூட கண்டிப்பாக இதனுடைய விதைகள் வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம எதுவும் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு அறுவடை ஏதோ ஒன்று மறுபடியும் நெக்ஸ்ட்டு பயிரிட போகிற டைமில் என்ன ஆயிரும் அப்படின்னா இதனுடைய விதைகள் வந்து அப்படியே வந்து தரையில் இருக்கிறப்ப திருப்பியும் அந்த பயிருக்கு இடையில இந்த செடிகள் வந்து நம்மளுக்கு அதிகமாக முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். இந்த தோட்டத்தில் வாழை தோட்டம் இருக்குது. ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த விதைகளை வந்து அவங்க சரியாக ஃபஸ்ட்டே வந்து ரிமூவ் பண்ணவே இல்லை. இது என்ன ஆயிருக்குன்னா வாழையோடு சேர்ந்து இந்த களை செடியும் அதிகமாக முளைச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு நாங்கள் வந்து களைக்கொல்லி அடித்து விட்ருக்கோம். ஸோ 2-3 டேஸ் இன்னும் கொஞ்சம் டேஸில் வந்து இந்த களைக்கொல்லி அடித்ததுனால இந்த செடிகள் வந்து வாடிடும். இதை வந்து ஃபஸ்ட்டே ப்ராப்பராக பண்ணிடணும். இதே மாதிரி வாழையெல்லாம் பெருசாக ஆனதுக்கப்புறம் இதை பண்ணினா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த இடம் சுத்தம் இல்லாமல் இருக்கும். அண்டு வளர வாழைக்கும் வந்து இது வந்து கொஞ்சம் கெடுதலாக தான் இருக்கும். மண் வளம் வந்து கொஞ்சம் கெடும். ஸோ முதலையே வந்து என்ன நம்ம வந்து பயிரிட போகிறோமோ அதுக்கு முன்னாடியே வந்து இந்த விதைகள் எல்லாத்தையுமே அகற்றிட்டு களைக்கொல்லி அடித்து இந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் உழவு ஓட்டிட்டு நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விளைச்சல் தரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.